ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆர்டிகல்ஸ் பார்ட் 5ல் என்ன பார்த்தோம்னா, அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ஸை ஒரு வாக்கியத்தில் பயன்படுத்தும் போது அந்த அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ஸுக்கு முன்னால் இன்டெஃபினிட் ஆர்டிக்கிள் ஏயோ ஆனோ பயன்படுத்தக்கூடாது. எப்போ அப்படின்னா, அந்த அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ஸை பொதுவாக பயன்படுத்தும் போது இன்டெஃபினிட் ஆர்டிக்கிள் பயன்படுத்தக்கூடாதுங்கிறத பார்த்தோம். ஆனால் அதே அப்ஸ்ட்ராக்ட் நவுனை ஸ்பெசிஃபிக்காக ஒரு இடத்துல ஒரு விஷயத்தில் பயன்படுத்தும் போது அதுக்கு முன்னால் ஏ அல்லது ஆன்கிறத பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். மேலும் ஒரு கண்டிஷனை பார்த்தோம். என்ன கண்டிஷன்னா, அப்ஸ்ட்ராக்ட் நவுனு சிங்குலராக தான் பயன்படுத்தணும், ப்ளூரலாக பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போது ஆர்டிகல்ஸ் பார்ட் 6ல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏறக்குறைய அதே ரூல்ஸ் தான். குறிப்பிட்ட அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ஸ்க்கு முன்னால் ஏ அல்லது ஆங்கிறது பயன்படுத்தலாம். அது மட்டும் இல்லாமல் அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ஸு ப்ளூரல் ஃபார்ம் வரும் அப்படிங்கிறது இப்போ பார்க்க போகிறோம். வீடியோ பாருங்கள். ஆர்டிகல்ஸ் பார்ட் 6. பாயிண்ட் நம்பர் 1. ஏ ஃபியர், ஃபியர்ஸ். ஏ ஹோப், ஹோப்ஸ். ஏ சஸ்பிஷன், சஸ்பிஷன்ஸ். These can be used with that clauses introduced by that. இப்போது இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, தேர்ங்கிற வார்த்தையை முதல்ல ஆரம்பத்தில் பயன்படுத்தி பின்னால் தேட் கிளாஸுங்கிறதையும் யூஸ் பண்ணி இதெல்லாம் பயன்படுத்தலாம், இந்த அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ஸை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கு. ஏ எக்ஸாம்பிளை பாருங்கள். தேர் இஸ் அ ஃபியர் பார், தேர் ஆர் ஃபியர்ஸ் தட் he has been murdered. அப்போது தேர் இஸ் அ ஃபியர், ஃபியருக்கு முன்னால் ஃபியருங்கிறத அப்ஸ்ட்ராக்ட்னாலும் அதுக்கு முன்னால் ஏங்கிற ஆர்டிக்கிள் பயன்பட்டுருக்கு. அடுத்து தேர் ஆர் ஃபியர்ஸ் ப்ளூரல் வந்திருக்கு. தட்டுங்கிறதுக்கு அடுத்தப்பில் ஒரு கிளாஸ் வந்திருக்கு. அப்போ இந்த மாதிரி பயன்படுத்தலாம். அடுத்து அது போல் எக்ஸாம்பிள் அடுத்து ஒரு அப்ஸ்ட்ராக்ட் நான் அவனுக்கு கொடுத்துருக்கு. தேர் இஸ் அ சஸ்பிஷன், தேர் ஆர் சஸ்பிஷன்ஸ் தட் he has been murdered. எக்ஸாம்பிள் சியை பாருங்கள். There is a hope. There are hopes that she will deliver a male child. அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். We have fears that he has been murdered. அதே போல் சஸ்பிஷனுக்கு யூஸ் பண்ணலாம். We have a suspicion that he has been murdered. We have suspicions that he has been murdered அப்படின்னு சொல்லலாம். அதே போல் we have hope that she will deliver a male child. We have hopes that she will deliver a male child அப்படிங்கிறத சொல்லலாம். அடுத்து எக்ஸாம்பிள் ஈயை பாருங்கள். Something can arouse a fear, fears. A hope, hopes. A suspicion, suspicions. இந்த மாதிரி சொல்லலாம். அப்போது இங்கே குறிப்பிடப்பட்ட அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ஸ் ஹோப், சஸ்பிஷன், ஃபியர் இந்த மாதிரி அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ஸ் வந்துச்சுன்னா அதுக்கு முன்னால் இன்டெஃபினிட் ஆர்டிக்கிள் பயன்படுத்தலாம், ப்ளூரலாகவும் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்கு. அடுத்த எக்ஸாம்பிளை பாருங்கள். நோ ஆர்டிக்கிள் இஸ் யூஸ்டு பிஃபோர் நேம்ஸ் ஆஃப் கேம்ஸு. இது வந்து அடுத்த ரூல். ரூலில் என்ன சொல்லிருக்கு அப்படின்னா, நோ ஆர்டிக்கிள் இஸ் யூஸ்டு பிஃபோர் நேம்ஸ் ஆஃப் கேம்ஸு. ஒரு சென்டென்ஸில் கேம்ஸ் பேர் வந்துச்சுன்னா அந்த கேம்ஸ் பேருக்கு முன்னால் ஆர்டிகிள்ஸ் பயன்படுத்த வேண்டாம், கூடாது அப்படிங்கிறது சொல்லியிருக்கு. எக்ஸாம்பிளை பாருங்கள். வி பிளே கிரிக்கெட், ஹாக்கி, வாலிபால். கிரிக்கெட்டோ ஹாக்கியோ வாலிபால் அதுக்கு முன்னால் ஆர்டிகிள் எதுவும் பயன்படுத்தலை. இது ஒரு ரூல். அடுத்த ரூலை பாருங்கள். வித் நேம்ஸ் ஆஃப் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எஸ்பெஷலி ஆஃப்டர் பிளே த இஸ் யூஸ்டு. முதல்ல என்ன பார்த்தோம், ரெண்டாவது பாயிண்ட் என்ன பார்த்தோம், கேம்ஸு நேம் ஆஃப் கேம்ஸ் வந்துச்சுன்னா அதுக்கு முன்னால் ஆர்டிக்கிள் பயன்படுத்த வேண்டான்னு பார்த்தோம். இப்போ இதில் என்ன சொல்லிருக்கு அப்படின்னா, மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை நேமை இங்கே ஒரு சென்டென்ஸில் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நேமுக்கு முன்னால் ஆர்டிக்கிள் தங்கிறத பயன்படுத்தணும். இது பெரும்பாலும் பிளேங்கிற வெர்போட சேர்ந்து வரும். ஓகேயா? எக்ஸாம்பிளை பாருங்கள். ஹீ பிளேட் த பியானோ, ஹீ பிளேட் த வயலின், he played the flute, he played the sitar. அப்போது இந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பேர் வரும்போது
அந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோட பேருக்கு முன்னால் தாங்கிறது பயன்படுத்தணும். நம்ம சின்ன வகுப்பில் டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் பார்த்துருப்போம். பாசிட்டிவ் டிகிரி, கம்பேரிட்டிவ் டிகிரி, சூப்பர்லேட்டிவ் டிகிரி அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். பொதுவாக இந்த சூப்பர்லேட்டிவ் டிகிரியில் தான் தாங்கிறது வரும். ஹி இஸ் த டாலஸ்ட் பாய். டாலஸ்ட்டுக்கு முன்னால் த வந்திருக்கு. ஆனால் இங்கே கம்பேரிட்டிவ் டிகிரியில் கூட தாங்கிறது யூஸ் பண்ணலாம். எந்த இடத்துல அப்படிங்கிறது இங்கே சொல்லியிருக்கு. எக்ஸாம்பிளை பாருங்கள். மோகன் இஸ் கிளவரர் தான் ராஜு. மோகன் இஸ் கிளவரர் தான் ராஜு. அந்த தான்ங்கிறத பயன்படுத்தும் போது ரெண்டு பேரை கம்பேர் பண்ணுறோம். மோகன், ராஜு ரெண்டு பேரை கம்பேர் பண்ணுறோம். ரெண்டு பேரை கம்பேர் பண்ணும்போது கிளவரர் தான்னு சொல்கிறோம். அதுக்கு முன்னால் கிளவரருக்கு முன்னால் எந்த ஆர்டிக்கிளும் பயன்படுத்தலை. ஆனால் ரெண்டாவது எக்ஸாம்பிளை பாருங்கள். மோகன் இஸ் த கிளவரர் ஆஃப் த டூ அப்படின்னு வந்திருக்கு. கிளவரர் ஆஃப் த டூ இங்கே ராஜு பயன்படுத்தலை, தான் பயன்படுத்தலை, ஆனால் டூங்கிறது பயன்படுத்திருக்கு. ரெண்டு பேரில் மோகன் தான் கிளவரர் அப்படின்னு சொல்லும்போது அப்போ அந்த கிளவரருக்கு முன்னால் நம்ம என்ன பயன்படுத்துகிறோம்? தாங்கிற ஆர்டிக்கிள் பயன்படுத்தணும். கம்பேரிட்டிவ் அட்ஜெக்டிவ் அடுத்தாப்பில் ஆஃப் த டூடு வந்துச்சுன்னா அந்த கம்பேரிட்டிவ் அட்ஜெக்டிவ் முன்னால் தாங்கிறத பயன்படுத்தணும். புரிஞ்சுதா? ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லெட் அஸ் மீட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ.